Namaskaram, this is Seshadri. Again, some explanation on Atmanirbhar. Earlier ஒரு வீடியோ இது பண்ணியிருந்தோம். அதுல வந்து ஆத்மநிர்பரோட எலிஜிபிலிட்டி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எவ்ரிதிங் பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கும் இதுல கொடுத்துருக்கேன். ஏன்னா டீடைல் வேணும்ன்றவங்க யூ கேன் see there in that video for detail. இப்போ வந்திருக்கக்கூடிய கைட்லைன் பிரகாரம் எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறோம், எப்படி வந்து கிளைம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இது மெயின் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இன் அடிஷன் டு தட் அந்த கிரைட்டீரியாலையும் ஒரு சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். இந்த சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இன்னும் நல்லா டீடைலா தெரியும். முதல்ல பார்த்துட்டு ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஓகே, லெட் அஸ் see now what இந்த ஆத்மநிர்பர்ல இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் என்னன்றதை இப்ப பார்க்கலாம். நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்றதுதான் இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ். அண்ட் தென் வேலிடிட்டி 1st October 2020 இருந்து 30th June 2021 வரைக்கும் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ அவங்களாம் எலிஜிபிள். தே ஆர் எலிஜிபிள் ஃபார் 2 years. அண்ட் டெஃபினேஷன்ல மெயினா பாத்தீங்கன்னா நியூ எம்ப்ளாயின்ற யார சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நியூ எம்ப்ளாயி யாருன்னா யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளோ, அதாவது இந்த பீரியட் இந்த ஸ்பெசிஃபை பீரியட்ல ஜாயின் பண்ணி 15,000 பிலோ சேலரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் நியூ எம்ப்ளாயி அப்படிங்கிறாங்க. ஓனர்ஷிப்ன்றது ஃபார்ம் 5 பத்தி பேசியிருக்கு. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கைட்லைன்ஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு எதை எடுத்திருக்காங்கன்னா, செப்டம்பர் மாசம் நம்ம இசிஆர்ல எத்தனை பேரை டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணிருக்கோமோ அதுதான் ரெஃபரன்ஸ் பேஸ் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் பேஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அதுல இருந்து எலிஜிபிலிட்டி வரும்போது 50, அதாவது 2 பேரை ஆட் பண்ணும், 5 people ஆட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் மெயின். அதாவது செப்டம்பர் மாசம் நம்ம என்ன பே பண்ணிருக்கோமோ, எத்தனை பேருக்கு பே பண்ணிருக்கோமோ அதுதான். ஓகே, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எலிஜிபிலிட்டியில ஏர்லியர் சொன்ன மாதிரி தான் 50 எம்ப்ளாயீஸ்க்கு ஆல்ரெடி அந்த பேஸ் பாயிண்ட் செப்டம்பர் மாசம் நம்ம பே பண்ணதுல 50 எம்ப்ளாயீஸ்க்கு இசிஆர் சலான் பே பண்ணிருந்தோம்னா மினிமம் 2 people we should have added in this beneficial period. அதாவது 1st October ல 30th June குள்ள 2 பேராவது ஆட் பண்ணிருக்கணும். ஆர் மோர் தென் 50 எம்ப்ளாயி நம்ம இது பண்ணிருந்தோம், எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இசிஆர் சலான்ல வந்து செப்டம்பர் பே பண்ணிருந்தோம்னா மினிமம் 5 people we must add. அப்பதான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் employer is becoming eligible. And அடுத்ததா வந்து அந்த பேஸ் பாயிண்ட் ரீடைன் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணிட்டு இந்த பேஸ் பாயிண்ட் விட நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா ஆகக்கூடாது. தட்ஸ் வாட் இட் ஹஸ் ஸ்பெசிஃபைட் இன் பாயிண்ட் நம்பர் 3. அடுத்ததா வந்து நியூ எம்ப்ளாய் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இன் கேஸ் நியூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஃப் தே ஸ்டார்டட் இன் திஸ் பீரியட் வாலண்டரிலி தே ஆர் இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த வேலிடிட்டி பீரியடுக்கு அப்புறம், அதாவது இந்த பெனிஃபிஷியல் பீரியட் 2 years இருக்கு வரை, அது வரைக்கும் அதுக்குள்ள வந்து தே கேனாட் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்டாச்சுட்டரி ஸ்கீம், இந்த பிஎஃப் ஸ்கீம்ல இருந்து வெளியில வர முடியாது அப்படிங்கறத பாயிண்ட் நம்பர் 4 வந்து கிளியரா சொல்லியிருக்கு. தென் மேன் பவர். இன்கேஸ் மேன் பவர் யாருன்னா என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா இருந்ததுன்னா அந்த மேன் பவர் பிரின்சிபல் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து எதுவும் ரிசீவ் பண்ணக்கூடாதுங்கிற அந்த டிக்ளரேஷனும் கொடுக்கணும். அது அந்த டிக்ளரேஷன்லாம் பின்னாடி சொல்லியிருக்கு. தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயிலாம் எப்படி வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்லயே கிளியரா இருக்கு. ஹூ ஆர் ஆல் எலிஜிபிள்னா இந்த பீரியட் தட் இஸ் 1st October to 30th June குள்ள ஜாயின் பண்ண எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களோட சேலரி 15,000க்கு கீழே இருக்கும். அதாவது 14,999 இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆதார் நம்பர் இல்லாம இருந்திருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்டா இருந்திருக்கணும் பிஎஃப் பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் பொருந்தும். இன்கேஸ் ஏற்கனவே வந்து வேற எங்கனாவது எம்ப்ளாயி பிஎம் பண்ணி 1st Marchல இருந்து செப்டம்பருக்குள்ள வெளியில வேலை இழப்பு ஏற்பட்டு அவங்க மறுபடியும் அக்டோபர்ல ஜாயின் பண்ணா அவங்களுக்கும் இதே சேம் சேலரி ரேஞ்சில் ஜாயின் பண்ணாங்க, அவங்களுக்கும் எலிஜிபிள். ஆர் இன்கேஸ் ஏதாவது எம்ப்ளாயீஸ் இதுக்கு முன்னாடி பிஎம்ஆர்பிஒய்ல வந்து அந்த பெனிஃபிஷியல் அவைல் பண்ணியிருந்து அதுல இருந்து மறுபடியும் இப்போ புதுசா ஜாயின் பண்ணா அந்த ஸ்கீம் தான் பொருந்துமே ஒழிய புதுசா இந்த ஆத்மநிர்பர் பொருந்தாது. எவ்வளவு பெனிஃபிட்? இன்கேஸ் செப்டம்பர் ரெஃபரன்ஸ் பேஸ் எம்ப்ளாயீஸ் வந்து 1000 அப்படின்னு செப்டம்பர்ல பே பண்ணது 1000க்கு கீழே இருந்ததுன்னா those establishment are eligible for 24%. இன்கேஸ் அந்த பேஸ் பாயிண்ட் 1000 எம்ப்ளாயீஸ் மேல இருந்ததுன்னா then they are eligible only for 12 employer share மட்டும், 12 employee share மட்டும் 12% is they are eligible to get under this scheme. சரி, மெயின் பார்ட் வந்து இதை எப்படி நம்ம வந்து ப்ரொசீஜர் அவைல் பண்றது. So first we have to register under this scheme. நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து we have to register.
For registration, what we have to do? For register first we should have filed Form 5A with the EPFO in case of new employee establishment. Old establishment, I hope everybody would have filed ownership details on the Form 5A and the file பண்ணிருக்கோம். அப்படி பண்ணலனா ஒரு print ஆன்லைன்ல போனோம்னாவே ஒரு அதுலயே வந்து டவுன்லோட் இருக்கு. அந்த டவுன்லோட் ஆப்ஷன் எடுத்து print பண்ணிக்கலாம். எப்படிங்கறதை இப்போ நான் காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா இங்க புதுசா வந்து ABRYன்னு ஒரு டேப் ஒன்று வந்திருக்கும். இந்த டேப்ல போனீங்கன்னா you can just click and establishment registration. அதுல போனீங்கன்னா இந்த establishment registration போட்டான டீடைல் எல்லாம் வரும். Then again we have to register the members month on month who are all eligible. அந்த அவங்களோட UAN நம்பரை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அதுல ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்கு. அதுல கொடுத்து இந்த சூஸ் ஃபைல்ல போயிட்டு நம்ம அப்லோட் பண்ணோம்னா then அதுல அப்லோட் பண்ண உடனே சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்க அப்ரூவல் வரும். அப்ரூவல் பண்ணிட்டோம்னா they are all eligible for this Atmanirbhar scheme. இது பண்ண உடனே easily we can get back the money from the government. அதாவது get back பண்றதை விட அதுக்கு உண்டான பேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரியல் டைம்ல வந்து கவர்மெண்ட் will pay to the individuals who are beneficiary under this scheme. நம்ம பே பண்ண வேண்டியது இல்ல. Those things will happen when we are preparing the challan. Challan prepare பண்ணும்போது those things will happen. இப்ப பாருங்க அடுத்த சொல்லியிருக்கக்கூடிய எப்படின்றதை பார்ப்போம். Before taking any employee, we have to obtain the declaration. என்ன declaration? Employee கிட்ட இருந்து புதுசா ஒரு எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ணும்போது we have to take declaration. இதுக்கு முன்னாடி அவங்க PF ஸ்கீம்ல இல்ல அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனை வாங்கிட்டு என்ன employer has to give declaration to EPFO. Employer is fully responsible for anything whatever you are declaring. Principal employer is the responsible for giving any malpractice, anything false information கொடுத்தா கூட penalization will come to employer, not the employee. So we have to obtain the declaration from the employee whenever you are appointing during this period 1st October and 30th June குள்ள அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா அவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்கும்போது then you get the declaration from the employee also. And ECR ஃபைல் பண்ணணும். அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. மெம்பரையும் போயிட்டு மெம்பர் போர்ட்டல்ல யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. Then we are coming back to ECR upload. When we are uploading the ECR, we have to attach our declaration also. But ECRல வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போதே எல்லா எம்ப்ளாயிஸ் தான் இது பெனிஃபிஷியல் அவைல் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கும் நம்ம சேலரி எவ்வளோ எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணி ECR அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண உடனே ஆல்ரெடி அந்த மெம்பர்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் அது தனியா வந்துடும். ஆக்சுவல் மத்த எம்ப்ளாயிஸ்க்கு உண்டான அமௌண்ட் எவ்வளவு ஆஸ் யூஷுவல் ECR அமௌண்ட் எவ்வளவுன்னு வந்துடும். ஸோ திஸ் அமௌண்ட் ஒன்லி வி ஹாவ் டு பே. நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு அதாவது அந்த பெனிஃபிஷியல் இல்லாத எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளவோ அதை மட்டும் நம்ம பே பண்ணிடணும். பே பண்ணா போதும். இது அந்த பே பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இட் வில் கம் who are all beneficiary under this scheme. அந்த எம்ப்ளாயிஸ்க்கு அந்த ஆதார் சீடட் UN இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் இம்மீடியட்டா கவர்மெண்ட்ல இருந்து EPFO மூலமா அவங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் அவங்களுக்கு உண்டான அமௌண்ட். And in the ECR file பண்றது don't delay immediately if you do it our beneficial will be easy. Otherwise if penalize interest anything is that employer has to bear. That is the main point here. And இன்னொன்னு பாத்தீங்கன்னா we have to declare as well as we have to implement. We should not deduct any employee share from the employees. We should pay all the amount to the employee. That declaration also we have to give to EPFO office. So be careful on that. And we are as well as we should not book this expenditure. Whatever beneficial we are getting from the government, we should not book. அதனால அந்த டிக்ளரேஷனும் கொடுக்கணும். நம்ம அதுக்கு நம்ம எதுலயும் புக் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்கு அந்த பெனிஃபிட் அமௌண்ட்டை இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி வந்து அக்டோபருக்கும் நவம்பருக்கும் ECR பே பண்ணிட்டு இருப்போம். அந்த பே பண்ணதை எப்படி இந்த பெனிஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம கிளைம் பண்ணணும்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு பே பண்ணிருக்கோம் இந்த 2 மாசத்துல இந்த பெனிஃபிஷியல் எம்ப்ளாயிஸ்க்காக அது வந்து வரக்கூடிய எம்ப்ளாயர் ஷேர்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். as well as எம்ப்ளாயி ஷேர்னு எவ்வளவு நம்ம பே பண்ணிருக்கோம் அது எம்ப்ளாயி ஷேர் நம்ம ஆல்ரெடி பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ல இருந்து we can adjust it. Point, employers and establishments shall be responsible for the correctness of all particulars. So be sure don't give any false declaration or even because we have to give declaration to the EPFO. Along with ECR claim subsidy for any wage month, employer shall be required to electronically upload the certificate or declaration in the format appended below. இந்த ஃபார்மேட்ல தான் இதுல தான் சொல்லியிருக்கு. நான் கொடுக்கறதெல்லாம் உண்மை அப்படிங்கிறதையும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. அதனால be careful while getting the benefit. Don't give any false information.
So give correct information, claim the eligible amount, and any support edavadhu venuna you can call us. We are providing all we have statutory supports, recruitments, training, everything we are providing. So idukku edavadhu ungalku support venum thoniduna you can ask us. And ஒரு recap பண்ணனும்னா first we have to go to our site. அந்த சைட்ல போயிட்டு நம்ம எஸ்டாப்லிஷ்மென்ட் ரெஜிஸ்டர் பண்ணனும். then employees eligible employees ரெஜிஸ்டர் பண்ணனும். ECR prepare பண்ணும்போது தனியா அந்த அமௌண்ட் ஆத்மநிர்பரோட அமௌண்ட் தனி எலிஜிபிள் எம்ப்ளாயிஸ் தனியா வரும். அந்த வரக்கூடிய அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டியதுல ஆட்டோமேட்டிக் சலான் இந்த பேலன்ஸ் எம்ப்ளாயிஸ் மட்டும் நம்ம பே பண்ணோம்னா போதும். ஆல்ரெடி பே பண்ண அமௌண்ட்டை we can adjust for the while paying the payment itself. மேலும் ஏதாவது தகவலுக்கோ எதுவா இருந்தா please call us. Thank you for watching. Please share this video to everyone. Let all the people get benefit. Thank you. Thank you very much. Thank you.